हेलो बच्चों, नमस्ते। कैसे हो? मैं अच्छी हूँ. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இந்த சேனலுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன படிச்சுன்றதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறது என் பேர் தெரியல இல்லையா? இனிய ஜி லக்ஷ்மி मेरा नाम. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த சேனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை டெய்லி பார்த்துட்டே இருங்க. சேனலில் என்ன போட்டிருக்கேன்னு பாருங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க படிக்கலாம். ஹிந்தி. லக்னா. லக்னா दे. லக்னா துவங்கு. தே விட்டு விடு. தமிழ் எப்படி படித்தாமல் இருக்க பாருங்க. தமிழ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஹிந்தி படிச்சுன்னா தமிழும் படிச்சிடலாம், தமிழ் படிச்சுன்னா ஹிந்தியும் படிக்கலாம். ரெண்டும் சேம் மொழி தான் வித்தியாசம். லக்னா துவங்கு. தே விட்டு விடு. ஸ்டார்ட் லீவ் இட். லக்னா என்ற வினை சொல்லின் சாதாரண பொருள் துவங்கு. பட தொட என்றாலும் அது ஹிந்தியில் பல பொருள்களில் பயன்படுத்தப்படுகின்றது. देखते ही उन्होंने मुझे गले लगा लिया. லக்னா வராது. இது வெர்பு வினை சொல்லு. அது சென்டென்ஸில் மாறும்போது கிராமருக்கு ஏற்ற மாதிரி நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் இதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். देखते ही उन्होंने मुझे गले लगा लिया. பார்த்ததுமே அவர் என்னை தழுவிக்கொண்டார். கலே கட்டி தழுவிக்கொண்டார். as soon as he saw me he embraced me. वह लड़का खूब दिल लगाकर पढ़ता है. वह लड़का அந்த பையன் கூப் தில்னா மனம், மனம் ஒன்றி படிக்கின்றான். லகாக்கர் படுத்தாகை படிக்கிறான். That boy reads with great involvement. मेरी बातें उनको तीर की तरह लगी. मेरी बात means வார்த்தை. எனது வார்த்தைகள் தரக் லகி தீர் கி தரக் அம்பு போல அவரை தைத்தன. லகி. My words pressed him like an arrow. உன்கோ அவரை. தீர் கி தரக் தீர்னா அம்பு, அம்பு போல தைத்தது. तुम्हें ये चोट कैसे लगी? चोटना காயம். तुम्हें உனக்கு இந்த காயம் எப்படி ஏற்பட்டது? How did you get this wound? चोट means wound, காயம். तुम्हें कौन सा फल सबसे मीठा लगता है? तुम्हें कौन सा फल உனக்கு எந்த பழம், கவுன் सा फल எந்த பழம், சப்சே மீட்டா எல்லாவற்றையும் விட இனிப்பாக உள்ளது, தோன்றுகிறது. உனக்கு எது தோணுது, எது ஸ்வீட் ஆகுதுன்ட்டு? விச் ஃப்ரூட் டேஸ்டஸ் ஸ்வீட்டஸ்ட் டு யூ? आप कब से यहाँ आने लगे हैं? आप நீங்கள் कब से எப்போதிலிருந்து யஹா இங்கு ஆனே லக்தே हैं வர துவங்கினீர்கள். From when have you started to come here? मुझे बड़ी प्यास लगी है. थोड़ा पानी पिलाओ.
முஜே படி பியாஸ், பியாஸ்ன்னா தாகம், ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் தருவீர்களா, குடிக்கலாமா, கொடு, கொஞ்சம் தண்ணீர் கொடு. ஐ எம் வெரி thirsty, give me some water. बड़ी धूप है, अपना छाता लगाओ. மிகவும் வெயிலாக, தூப் மீன்ஸ் வெயில், வெயிலாக இருக்கிறது, உன்னுடைய அப்பனா சாத்தா, சாத்தா மீன்ஸ் கொடை, உன்னுடைய கொடையை கொடு, கொடையை பிடி. ரெண்டு பேரும் போகும்போது பிடி. இட் இஸ் வெரி ஹாட், ஓப்பன் யுவர் அம்ப்ரல்லா. ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க, கொடை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க ரொம்ப வெயிலாக இருக்குது, நீங்கள் கொடையை பிடி, விரி. आप कब तक हिसाब लगाते रहेंगे? आप தாங்கள் கப் சே, கப் எப்பொழுது, தக் எதுவரை, ஹிசாப் கணக்கு, கணக்கு வரவு செலவு கணக்கு, லகாத்தே ரகேங்கே எழுதி கொண்டிருப்பீர்கள். ஏன்னா சில பேர் அந்த ஹேபிட் உண்டு இல்லைங்களா, ஒரு பைசா செலவு பண்ணால் கூட அது எழுதி வச்சுருவாங்க. அதை எப்பொழுது வர கணக்கு எழுதி கொண்டிருப்பீர்கள். ஹவு லாங் வில் யூ பி பிஸி வித் தி அக்கௌண்ட்ஸ்? क्या अभी तक उनका पता नहीं लगा? என்ன அபி தக் இதுவரை அவருடைய முகவரி, பத்தானா முகவரி தெரியவில்லையா, நகிலகா தெரியல. Have you not found his address yet? अभी बाजार नहीं लगा, இன்னும் கடைத்தெரு திறக்கவில்லையா, नहीं लगा திறக்கலையா. Is market not yet opened? वे तुम्हारे कौन लगते हैं? அவர் உனக்கு என்ன உறவு, लगते कौन लगते हैं. How is he related to you? वे मेरे मामा लगते हैं, அவர் எனக்கு மாமா ஆகிறார். He is my uncle. कल क्लास में अध्यापक ने मेरे गाल पर 2 चपत लगाए. कल क्लास, क्लासना क्लास வகுப்பு தான், கட்சாவும் சொல்லலாம் கிளாஸும் சொல்லலாம். நேற்று வகுப்பில் அத்தியாபக் ஆசிரியர் மேரே கால் கன்னம், என்னுடைய கன்னத்தில் 2 சப்பத், சப்புன்னு அரைதான் சொல்கிறோம் இல்லையா, 2 அறை கொடுத்தார், அறைந்தார். Yesterday the teacher gave me 2 slaps on my cheek in the class. लगाना பார்த்தீங்களா, क्या हुआ लगा मीन्स, திருப்பி காட்டலாமா, துவங்கு ஸ்டார்ட். இப்போ தே விட்டு விடு, தே விட்டு விடு, லீவ் இட். இது ஒரு துணை வினை, முக்கிய வினைகளுக்கு துணையாக வந்து தனியாக பொருள் தரும். முக்கிய வினை மாற்றம் அடைவது இல்லை. இது வந்துச்சுன்னா இது துணை வினை தான், அதனுடைய முக்கிய வினை வந்து மாறாது, ஆக்சிடிஸ் அப்படியே தான் இருக்கும். मुझे घर आने दो, என்னை வீட்டிற்கு போக விடு. ரொம்ப கம்பல் பண்ணி இருமா செய்யுமா சொல்கிறாங்க இல்லையா, அப்போது मुझे घर जाने दो. leave me go home, let me go home. मुझे पाठ पढ़ने दो, என்னை பாடம் படிக்க விடு. let me read lesson. मुझे चाय पीने दो, என்னை தேநீர் குடிக்க விடு. தோன்றது
மாறதில்லை. அதோடைய மெயின் பிக்சர் அது பீனே பட்னே ஜானே கேள்னே அதுவும் மாறுறது கிடையாது. லெட் மீ ட்ரிங்க் டீ. பச்சோங்கோ கேள்னே தோ. குழந்தைகளை விளையாட விடு. லெட் மீ சில்ட்ரன் ப்ளே. ராம்கோ லிக்னே தோ. ராமனை எழுத விடு. லெட் மீ ராம் ரைட். हमने मुझे सोने नहीं दिया. उसने मुझे सोने नहीं दिया. அவன் முஜே என்னை தூங்க விடவில்லை. சோனே தூங்கன்னா கோல்டு ஒன்று இருக்கும் தங்கம், இன்னொரு மீனிங் தூங்குதல், தூங்க விடவில்லை. He did not allow me to sleep. वह तुमको घर जाने नहीं देगा. அவன் உன்னை வீட்டிற்கு போக விட மாட்டான். நஹி தேகா. He will not allow you to go home. சங்கீதா को गीत गाने दो. சங்கீதாவை को பாட்டு பாட விடு. சங்கீதாவை பாட்டு பாட விடு. சங்கீதா को गीत गाने दो. Let संगीता sing song. गोपाल जी को निमंत्रण देना दो. கோபால் ஜியை அழைக்க விடு. அழைக்க விட்டுப்பாங்க ஃபங்க்ஷனுக்கு, அதனால் அழை. लेट गोपाल जी बी इन्वाइटेड. पिताजी ने मुझे सिनेमा देखने नहीं अनुमति दिया. தகப்பனார் என்னை சினிமா பார்க்க அனுமதிக்கவில்லை. அனுமதி தமிழில் என்ன மீனிங் வரும், அது சில கலந்து வரும். माँ बेटे को चित्र खींचने नहीं देगी. அம்மா மகனை படம் வரைய விட மாட்டார்கள். நகி தேகி கீழ்ச்சினே வரைதல், சித்திர படம், பேட்டே மகன். மாம் வில் நாட் அலோவ் சன் டு ட்ரா பிக்சர். அடுத்த கிளாஸில் பார்க்கலாங்களா? தன்யவாத்.